அடுக்கடுக்காய் குற்றச்சாட்டு, தாலியை விற்ற நிர்வாகி, குமுறும் சீமான் கட்சி நிர்வாகிகள், புலம்பும் தொண்டர்கள். நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அங்கீகாரம் பெற்றது. அக்கட்சியின் தலைவராக செந்தமிழன் சீமான் உள்ளார். அவர் ஒன் மேன் ஆர்மியாக தனித்தே தேர்தலில் போட்டியிடும் ஒரே கட்சி தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களால் மிகவும் கவரப்பட்டவர். அதிரடியாக மேடை பேச்சுக்களில் ஆளும் கட்சி முதற்கொண்டு அனைவரையும் விமர்சனம் செய்வதில் வல்லவர். பெண்களுக்கு இவருடைய கட்சியில் சரி பாதி வாய்ப்புகளை வழங்குவார். இதுவரை சுமூகமாக போய்கொண்டிருந்த இவரது கட்சியில் தற்போது உட்கட்சி பூசல் எழுந்துள்ளது. சமீபத்தில் அவரது கட்சி நிர்வாகிகள் சிலர் செய்தியாளர் சந்திப்பில் சீமான் குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்தனர். இந்நிலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த சுகுமார் என்பவர் சில கசப்பான நிகழ்வுகளால் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மரியாதை அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் அதனால் மன வருத்தத்தில் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாகவும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியில் கடந்த 9 ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை அனைத்து கட்சி பணிகளும் சிறப்பாக செய்தேன். 2015 முதலாக செஞ்சி நகர செயலாளராக நியமிக்கப்பட்டு 2018 தொகுதி செயலாளராகவும் 2020 விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக இருந்துள்ளேன். 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 1 உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் தான் சிறப்பாக வேலை செய்ததாக தெரிவித்தார். எங்கள் உடல் உழைப்பு மற்றும் பண விரயம் இவை குறித்து அவர் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. என் மனைவியின் தாலியை விற்று கூட செலவு செய்தேன். அதேபோல் உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சின்னத்தில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் 100% வேட்பாளரை நிரப்பினோம். கட்சியின் கிளை பொறுப்பாளர்களை முடிந்த அளவு இதுவரை நிரப்பி தலைவர் சீமானிடம் கையொப்பமும் வாங்கினோம். மாவட்டத்தின் சிறப்பு தொகுதியாக செயல்பட்டு வந்தோம். ஆனால் அவரிடம் இது குறித்து கேட்டால், இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது. என் இஷ்டப்படிதான் நான் செய்வேன். நீங்கள் இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் கிளம்புங்கள். உங்களை யாரும் போஸ்டர் ஒட்டவும் சொல்லவில்லை, செலவு செய்யவும் கூறவில்லை என்று அலட்சியத்துடன் பதில் கூறுகிறார் என்று ஆதங்கப்பட்டார். ஒன்றுக்கு இருமுறை பேசியும் நான் செய்வதுதான் செய்வேன், நீங்கள் இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் கிளம்புங்கள் என்று கூறியதால் நாங்கள் உங்களிடம் கேட்டது பணமோ பொருளோ அல்ல, எங்களுக்கான மரியாதை மற்றும் எங்களுக்கான அங்கீகாரம். இதுவே உங்களால் தர முடியவில்லை. எனவே மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் இருந்து அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினரில் இருந்து விலகுகிறேன். இதுநாள் வரை என்னுடன் பணியாற்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று குறிப்பிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து சமீபமாக முக்கிய நிர்வாகிகள் பலரும் விலகி வருகின்றனர். இதற்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டாக விலகுவதாக அறிவித்ததுடன் கட்சியின் மீதும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த சூழ்நிலையில் கட்சியில் இருந்து மேலும் ஒரு முக்கிய நிர்வாகி விலகி உள்ளது கட்சியினரிடையே சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளித்துள்ளார் சீமான். கட்சி பேரை சொல்லி ரூபாய் 5 கோடி வசூலிச்சிருக்கிறாங்க என்று சொல்கிறார். இது என்னுடைய கட்சி பிரச்சனை, என் பிரச்சனை என்கிறார். அதற்கு பதிலளித்த அவர், கட்சி மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது எப்போதும் இருக்கிறது தான். திடீரென்று அவர்களுக்கு அதிருப்தி வரும். அவர்களுக்கு திருப்தி இருக்கிற இடங்களுக்கு போய் சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான். இது ஒரு பெரிய சிக்கலே கிடையாது. இது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. கட்சி பேரை சொல்லி ரூபாய் 5 கோடி வசூலிச்சிருக்கிறார்கள். என்னுடைய முகத்திற்காக காசு கொடுத்தவர்கள் வழக்கு தொடராமல் இருக்கிறார்கள்.
அதை வெளியில் சொன்னால் எனக்கு தகுதியாக இருக்குமா? ஒரு வளர்ந்து வரும் கட்சிக்குள் சின்ன சின்ன இது போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் என்று ஒரே போடாக போட்டுள்ளார். அது இருக்கிறதான் தம்பி. போகும்போது இருப்பாங்க, இவ்வளவு நாள் திடீர்னு அதிருப்தி வரும். திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதான் போறதுதான். அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசு. அது பேசிட்டு போகிறோம். பொது வழியில பேசுனா, என்னை பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க, அதனால பேசுறாங்க. கட்சியை நான் தானே நடத்தி போறப்ப என்ன தானே குற்றச்சாட்டு வைக்க முடியும். தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க. இல்ல கொண்டாங்க, அவரை கொண்டாங்க. தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு? 5 கோடி கட்சி பெற சொல்லி காசை வசூலிச்சுட்டாரு. அது சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாம இருந்தா அதை போய் பேசிட்டு இருக்கணுமா? எனக்கு தகுதியா இருக்குமா இல்லை தரமா இருக்குமா? சொல்லு. இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில் சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான். அதெல்லாம் அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிட்டு இருக்காது. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க.